பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எகிப்து தேசத்தில். 400 வருஷம் கஷ்டப்பட்டாங்க இஸ்ரவேல் மக்கள். அவங்க கஷ்டப்படுறாங்கன்னே தெரியாமல் அதிலே ஊறி போயிட்டாங்க. அப்புறம் மோயிசன் என்ன பண்ணார்னா, அவங்கள விடுவிச்சு வெளியில் கூட்டு வந்து 10 வாதைகள் அவங்க அவங்க எதிரி மேலே வச்சு, அதுக்கப்புறம் செங்கடலை கடந்து இந்த சைடு அவங்க பார்க்குறாங்க கண்ணு முன்னாடியே. பார்வோனும் அவங்க எல்லா ஆட்சி, அவங்க பவர்ஸ் எல்லாமே செத்து சுண்ணாம்பாகுது. நீங்கள் இதெல்லாம் யாத்திராகம புஸ்தகத்தில் 12, 13, 14, 15 படிச்சிங்கன்னா அதெல்லாம் புரியும். இந்த சைடு வராங்க, 40 வருஷம் கஷ்டப்படுறாங்க, தேவன் கூட்டிகிட்டு வர்றாரு. அப்புறம் ஒரு தலைமுறை எழும்புது. இவங்களுக்கு எதுவும்னா என்னன்னே தெரியல, என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியல. திருப்பி மோயிசன் கிளாஸ் எடுக்கிறாரு. நீங்கள்லாம் இப்படி இருந்தீங்க, உங்கள் அப்பா அம்மாலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு விவரமாக திருப்பி சொல்கிறாரு. அந்த புத்தகம் தான் உபாகம புஸ்தகம். உங்கள் பைபிளில் 5வது புஸ்தகமாக இருக்கும். அதை படித்தா ஏன்னா எல்லாமே மறுபடியும் வருத மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் மறுபடியும் அதை சொல்கிறாரு, சொல்லித்தராரு அடுத்த தலைமுறைக்கு. இல்லைனா அவங்க தற்கூரியாக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு யோசுவா ஒருத்தர் வராரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. இஸ்ரவேல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இஸ்ரவேல் தேசத்துக்கு கூட்டு போய் அவங்க முடிக்கும் போது, அவர் சாகும்போது அடுத்த தலைமுறை வருது. அடுத்த தலைமுறை என்னதுன்னா, இது பற்றி எதுவுமே தெரியல. அங்கே தான் நியாயாதிபதிகள் புஸ்தகம், அந்த புஸ்தகம் வருது, அடுத்த புஸ்தகம். ஏன்னா அது இன்னொரு தற்கூரி. ஏன் அதை தற்கூரின்னு சொன்னேன்னா, ஏன்னா இந்த முந்தின தலைமுறைகள் அவனுக்கு சொல்லியே கொடுக்கல. நீங்கள் பைபிளை போய் படிங்க. இதே மாதிரி தான் திருப்பி என்ன பண்ணுறாரு, ஐயோ ஏன்னா இவங்கெல்லாம் சொகுசாக இருந்துட்டாங்க. அவங்களுக்கு வீடு இருக்குது, வாசல் இருக்குது, அவனுக்கு சாப்பாடு இருக்குது, அவங்க இப்போ புதுசாக ஒரு இடம் வந்துருக்குது, எல்லாம் சொகுசு. என்ன கஷ்டப்பட்டாங்கன்றதே மறந்து தொலைச்சிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு தேவன் யாருன்னே தெரியலங்க. தேவன் என்ன செஞ்சாருன்னு அவங்களுக்கு தெரியல. அதனால் தற்கூரியாக போய் தொலைஞ்சி திருப்பி தப்பாக பண்ணாங்க. கடைசியில் போய் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், பக்கத்து வீட்டில் ஒரு ராஜா இருக்குது, இந்த வீட்டில் ஒரு ராஜா இருக்குது, அந்த ஊரில் ராஜா, எனக்கு ராஜா இல்லை. உனக்கு ராஜா இயேசு தாண்டா, உனக்கு ராஜா உன் கர்த்தர். அது கூடமா தெரியலையான்னு சாமுவேல் தீர்க்கதரிசி போய் அழுகிறாரு. இந்த சம்பவம்லாம் இன்னைக்கும் நடக்குது. பிரியமானவர்களே, பைபிளில் சொல்லப்பட்டது எல்லாமே நடக்குது. ஏன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு பிள்ளைங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்கறது இல்லை. சொல்லி கொடுத்தா இந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்க மாட்டோம். பைபிளை படித்து அதை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குற கடமையில் அப்பா அம்மா நிச்சயமாக இருக்கிறீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க. நீங்கள் தான் சொல்லித்தரணும். ஓகேவா? காட் பிளஸ் யூ.